NxtWave பிளாட்ஃபார்ம்கள் வந்து ஒரு எளிமையான பிளாட்ஃபார்ம். ஸோ யார் வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னா டெய்லி மேக்ஸிமம் நம்ம 1 to 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக கோடிங் கற்றுக்கலாம். ஸோ கோடிங்னா ஒரு கோடிங் கிடையாது. இப்போ நான் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி வந்து வெப்சைட் ஃப்ரண்ட் எண்ட் பில்ட் பண்ணுறது, பேக் எண்ட் பில்ட் பண்ணி இப்படி ரன் பண்ணுறது நான் படிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ பேசிக்காக இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ NxtWave வரப்போ அது வந்து ஈஸியாக சொல்லிட்டு வந்து கோடிங்கோட சேர்த்து புரிய வச்சுக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம கோடிங் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு டைமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த இது நம்ம நினைக்கணும். ஸோ ஒரு டைம் பார்க்குறப்போ அது வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டராக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் இருக்காது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து மண்டேல. இப்போ காலேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து தேவையில்லாத சப்ஜெக்ட். நம்ம இன்ஜினியரிங் எதுக்கு தேவை அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் NxtWave அப்படி கிடையாது. NxtWave பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்தெந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஜாப் தேவை, எந்தெந்த இது வந்துட்டு இந்தந்த டொமைன் தேவை அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக தேடி சொல்லி தராங்க. நோக்கன் காமன். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து தேவையான நம்மளுக்கு கற்றுக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. இப்போ காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் வைப்போம், எல்லாம் ஏன் படிக்கும் அவ்வளோ இது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், ஸோ நீ ஏன் காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஏன் இப்போயே எடுத்தலாம், காலேஜ் முடிச்சுட்டு பண்ணால் அதுக்கு வேல்யூ இருக்குமா என்னன்னு கூட தெரியாது. ஸோ இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சா அது ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ஸோ காலேஜ் முடிஞ்சு அதே ஒரு இதுவாக மாதிரி இருக்கும். ஸோ இப்போ படித்தா அது வந்துட்டு ஒரு சைட் கோர்ஸ் மாதிரி இருக்கும். அப்படின்னு நம்ம வந்து கற்றுக்கலாம். அதை வச்சு நம்ம காலேஜ் ரிலேட்டட் டாபிக்ஸ் படிச்சு அதனால வந்துட்டு இப்போ சூஸ் பண்ணுறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.